أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அன்பும் அவனுடைய வற்றாத பெருங்கருணையும் அண்ணல் நம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்ற அந்த அடிப்படையில் வாழ்ந்த அத்துணை நன்மக்களின் மீதும் அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து அந்த அடிப்படையில் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கோட்டார் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வல்ல ரஹ்மானுடைய வற்றாத பெரும் கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த கூட்டத்தில் இஸ்லாம் கூறும் அழகிய குடும்பம் என்கிற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருமறை குர்ஆனை நாம் புரட்டி பார்க்கிற பொழுது இறைவன் அவனுடைய இறை தூதர் வழியாகவும் உலகத்தில் எத்தனையோ பாவங்களை குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்வதை திருக்குர்ஆனிலேயும் ஹதீஸ்களிலேயும் நம்மால் பார்க்க முடிகிறது. எதுவெல்லாம் பெரும்பாவங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, எந்தெந்த பாவங்களை விட்டெல்லாம் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆனிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாகவும் நமக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறதோ, அந்த பாவகாரியங்களை குறித்தும் அதற்காக மறுமையில் கிடைக்கிற தண்டனைகளை நமக்கு சொல்லியும் அந்த பாவங்களை விட்டு இறைவன் நம்மை தடுக்கிறான். அப்படி எத்தனையோ பாவங்களை குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்கிற இறைவன் உலகத்தில் நமக்காக கொடுக்கப்பட்ட உறவினர்களை குறித்தும் இறைவனால் கொடுக்கப்பட்ட உறவுகள் குறித்தும் இறை நம்பிக்கையாளர்களை எச்சரிக்கை உணர்வோடு இருக்க சொல்கிறார். இறைவனால் அடையாளம் காட்டப்பட்ட பாவகாரியங்களை குறித்து நீங்கள் எப்படி எச்சரிக்கையாக இருப்பீர்களோ, பொய் பேசுகிற ஒரு சூழ்நிலை வந்தால் இது அல்லாஹ்வால் கண்டிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்று நீங்கள் எப்படி எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறீர்களோ, வட்டியிலே விழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் வட்டி ஒரு பெரும்பாவம் என்று எப்படி நீங்கள் விலகி இருக்கிறீர்களோ, பெரும்பாவத்தை செய்கிற ஒரு சூழல் நமக்கு ஏற்படுகிற பொழுது அல்லாஹ்வால் நமக்கு அடையாளம் காட்டப்பட்ட அந்த தண்டனைகள் நமக்கு நினைவுக்கு வரும்போது அதை விட்டு நாம் முழுமையாக விலகி நிற்கிறோம். அந்த அடிப்படையில் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் மிக கடுமையாக எச்சரிக்கையாக இருக்க சொன்ன ஒரு விஷயம்தான் உலகத்தில் உங்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட உறவுகள். அந்த உறவு உங்களுடைய தாயாக இருக்கலாம், உங்களுடைய தந்தையாக இருக்கலாம், நமக்கு பிறந்த பிள்ளைகளாக இருக்கலாம், நம்மோடு பிறந்த அக்கால் தங்கைகளாக இருக்கலாம், அல்லது நமக்கு மூத்த அண்ணனாக இருக்கலாம், நமக்கு பின்வந்த தம்பியாக இருக்கலாம், நம்முடைய கணவனின் உறவினர்களாக இருக்கலாம். இப்படி இறைவனால் நமக்கு தேர்வு செய்து கொடுக்கப்பட்ட உறவுகள் இருக்கிறதே, இதை குறித்து திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான்,
வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலுன பிஹி வல் அர்ஹாம். நபிகளார் ஒவ்வொரு உரையை ஆரம்பிக்கும் போதும் இந்த திருமறையினுடைய வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லுவார்களாம். அது என்ன? வத்தகுல்லாஹ், ஓ மக்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லதி தஸாஅலுன பிஹி வல் அர்ஹாம், எந்த உறவினர்கள் விஷயத்தில் நீங்கள் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்களோ அப்படிப்பட்ட உங்களுடைய உறவுகள் குறித்து நீங்கள் எச்சரிக்கை உணர்வோடு இருங்கள். அந்த உறவு ஒரு தனி குடும்பமாக இருக்கிற கணவன் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு கணவன் தன்னுடைய மனைவி விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த இரண்டு பேரும் தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாளை மறுமை நாளில் தன்னுடைய பொறுப்புக்கு கீழாக கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு உறவுகள் குறித்தும் அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறான் என்பதை உள்ளத்தில் ஆழமாக முதலிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஏன் இதை இவ்வளவு தெளிவாக அழுத்தம் திருத்தமாக இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான் என்றால், இன்றைக்கு எந்த உறவுகளுக்காக நாங்கள் ஓடுகிறோமோ, எந்த உறவுகளுக்காக நாங்கள் சம்பாதிக்கிறோமோ, எந்த உறவுக்கு ஒரு காயம் பட்டு விட்டால் துடிதுடித்து போய் விடுகிறோமோ, எந்த உறவுக்கு ஒரு காய்ச்சல் வந்தால் நடுநிசி என்று பார்க்காமல் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி கொண்டு ஓடுகிறோமோ, எந்த உறவு மிக நீண்ட தொலைவில் இருந்தாலும் அவங்களுக்கு முடியல என்று சொன்னா பதட்டப்பட்டு போன் அடிக்கிறோமோ, அப்படிப்பட்ட உறவுகள் நாளை மறுமையில் நமக்கு எல்லளவும் பயன் தர மாட்டார்கள் என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். திருமறை குர்ஆனை ஆழமாக படித்த சகோதர சகோதரிகளுக்கு தெரியும், நாளை மறுமை நாளில் ஒரு மனிதனுடைய உறவுகள் இன்னொரு சக உறவுக்கு எப்படி உதவாக்கரையாக போகிறான் என்பதை திருமறையினுடைய பல இடங்களில் அல்லாஹ் படம் பிடித்து காட்டுகிறான். எப்படி? சூரா அபஸ என்கிற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அந்த அத்தியாயத்தினுடைய நம்பர் யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. ஏன் இதை கேள்வியாக கேட்கிறேன் என்று சொன்னால், இது மதரசா நிகழ்ச்சி. மதரசா நிகழ்ச்சினா அந்த மதரசால படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எந்த லெவலுக்கு யாரும் அம்மா ஜூஸ படிக்காதவர்களாக இருக்க முடியாது. அப்ப முடிஞ்ச வரைக்கும் அம்மா ஜூஸு படிச்சிருப்போம் நம்ம எல்லாரும். அம்மா ஜூஸுக்கு உள்ள வரக்கூடிய ஒரு அத்தியாயம் தான் அது. யாருக்கு தெரியுமா? சும்மா சொல்லுங்க. சரி, அம்மா ஜுசுவினுடைய அபஸ என்கிற அத்தியாயம். அந்த அத்தியாயத்தினுடைய பெயரை அல்லாஹ் பதிவு செய்கிறான், கடுகடுத்தவர். அம்மா ஜுசு, அதுக்கப்புறம் நாசியாத், அதுக்கப்புறம் அபஸ என்கிற அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அத்தியாயத்தினுடைய இறுதியிலே நாளை மறுமை நாளினுடைய அந்த கடுமையை பார்க்கிற மனிதன் தன்னுடைய உறவுகளோடு எப்படி நடந்து கொள்வான் என்பதை அப்படியே படம் பிடித்து அல்லாஹ் காட்டுகிறான். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, நாளை மறுமை நாளில் ஒரு மனிதன் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனை விட்டு விரண்டு ஓடுவானாம். வ உம்மிஹி வ அபீஹி, தன்னை பெற்றெடுத்த தாயை விட்டும் தன்னை பெற்றெடுத்த தந்தையை விட்டும் ஒரு மனிதன் விரண்டு ஓடுவான். வ ஸாஹிபதிஹி வ பனீஹி, தன்னோடு உறவு பாராட்டியவர்களை விட்டும் தனக்கு பிறந்த பிள்ளைகளை விட்டும் ஒரு மனிதன் நாளை மறுமையில் விரண்டு ஓடுவான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், லி குல்லி இம்ரின் யௌமைதின் ஷஅனு யுக்னி, நாளை மறுமையில் இந்த உறவுகளை விட படுபயங்கரமான சிந்தனை அவருடைய மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். உலகத்துல நமக்கு ஓடுமா? உலகத்துல இவர்களை தாண்டிய சிந்தனை ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஓடுமா? குறிப்பாக தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள், தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள், தன்னுடைய கணவனை மறந்து ஒரு மனைவி இந்த உலகத்தில் வாழ்வாளா? தன்னுடைய மனைவியை மறந்து ஒரு கணவன் வாழ்வானா? தன்னுடைய பிள்ளைகளை மறந்து தாயும் தந்தையும் வாழ்வதற்கு இன்றைக்கு உலகத்தில் எந்த மனிதனையாவது பார்க்க முடியுமா? எவனையும் பார்க்க முடியாது.
உலகத்துல ஒரு மனுஷன் ஓடி ஓடி உழைச்சி சம்பாதிக்கிறான். குறிப்பாக இந்த பகுதியிலே வாழக்கூடிய பெரும்பான்மையான மக்கள், கன்னியாகுமரி மாவட்டம், அப்படியே நீங்கள் கேரளாவை எடுத்துக்கொண்டாலும் வெளிநாட்டிற்கு போய் வேலை பார்க்கிற ஒரு கலாச்சாரம் இங்கே மேலோங்கி இருப்பதை பார்க்கிறோம். வெளிநாட்டுக்கு போய் ஏன் உழைக்கிறாரு, ஏன் கஷ்டப்படுறாரு? அங்கே இருக்கக்கூடிய வெயிலை அனுபவிச்சு நொந்து நூடுல்ஸா போக வேண்டிய அவசிய தேவை அவருக்கு என்ன வந்தது? ஊரில் வாழும் பொழுது அவிழ்த்து விட்ட காளையை போன்று வாழ்ந்தவர், என்னை கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற ஒரு நிலையில் இருந்தவர், குடும்பம் என்கிற கட்டுக்கோப்பிற்குள்ளே வந்த மாத்திரத்திலே இனி வரக்கூடிய என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மனைவிக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக என்று ஓடுகிறானே, எதற்காக? குடும்பத்தை புரிந்திருக்கிறான். அவனுக்கு கடக்கிற ஒவ்வொரு நொடியும் தன்னுடைய மனைவியுடைய சிந்தனையாக இருக்கும். அவனுக்கு கடக்கிற ஒவ்வொரு மணி நேரமும் என் புள்ள என்ன செய்யறான், ஊர்ல அவன் படிக்கிறானா இல்லையா, தொழுகிறானா இல்லையா, அவனுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பதில் தான் எல்லா நபர்களுடைய சிந்தனையும் இருக்கும். கணவனை பிரிந்து ஊரில் இருக்கக்கூடிய மனைவிகளும் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? கணவன் அங்க போய் இருக்கிறதுனால அவரை மறந்துட்டு இங்க வாழ்றோமா? அவருடைய சிந்தனை நமக்கு வருவது கிடையாதா? அங்கே போய் 2-3 வருடங்கள் அங்கே கிடப்பார். அவருடைய சிந்தனையில் மட்டுமே நாம் வாழுகிறோமா இல்லையா? எதற்காக? உலகத்தில் வாழும் போது இது போன்ற உறவுகள் நமக்கு மறக்காது, அவர்களுடைய சிந்தனை நம்மை விட்டு நீங்காது. ஆனால் நாளை மறுமை நாளில் இந்த உறவுகளை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், இந்த உறவுகள் நாளை மறுமையில் உங்களை விட்டு ஓடுவார்களாம். கணவன் ஓடுவான், மனைவி ஓடுவாள், பிள்ளைகள் ஓடுவார்கள், அண்ணன் தம்பிகள் ஓடுவார்கள், யாரும் நம்ம பக்கத்துல இருக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்கே நம்முடைய மறுமை வாழ்க்கை இவர்களால் சீரழிந்து விடுமோ, இவர்களை பற்றிய கேள்வி நமக்கு வைக்கப்பட்டால் என்னுடைய மறுமை வாழ்க்கை துளைந்து விடுமோ என்கிற பயத்தில் ஓடுவானாம். திருமறை குர்ஆனினுடைய இன்னும் பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். சூரா அல் மாரிஜ் என்கிற அத்தியாயத்தை புரட்டி பாருங்கள். அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் இந்த உலகத்தில் இறைவனால் கொடுக்கப்பட்ட உறவுகள் மறுமையில் அந்த மனிதனுக்கு எப்படி உதவுகிறார்கள் என்பதை அப்படியே படம் போட்டு காட்டுகிறார். வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, ஒரு சக நண்பன் நாளை மறுமை நாளிலே அந்த மறுமையினுடைய திடுக்கத்தால், வேதனையினால், அல்லாஹ்வினுடைய கோப பார்வைக்கு முன்னால் தன்னுடைய சக தோழனை, நண்பனை விசாரிக்க கூட மாட்டானா. பக்கத்துல தான் நிற்பான், அவருடைய பார்வைக்கு நேராகத்தான் நிற்பான். உலகில் வாழும் பொழுது என்னுடைய உயிர் நண்பன் என்று சொன்னவன் கூட, உயிர் தோழி என்று சொன்னவர்கள் கூட இன்னைக்கு ட்ரெண்டிங்ல ஓடிக்கொண்டிருக்கிறதே பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி. இவங்க எல்லாம் யாரு? ரொம்ப நெருக்கமான ஆட்களா? ஒரு ஆண் தன்னுடைய நெருக்கமான ஆண் தோழனுக்கு எல்லாத்திட்டையும் ரகசியத்தை பகிர மாட்டார். ஒரு பெண் தன்னுடைய எல்லா ரகசியங்களையும் இன்னொரு பெண்ணிடத்துல, எல்லா பெண்களிடத்திலையும் பகிர மாட்டாள். அதற்கென்று தனியா ஒரு தோழி இருப்பாள். ஆண்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு தோழன் இருப்பான். தன்னுடைய அனைத்து அந்தரங்கங்கள், ரகசியங்கள், இவனை பத்தி அப் டு டேட் 100% எனக்கு தெரியும் சொல்லக்கூடிய உறவுகளை இன்றைக்கு வளர்த்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட எந்த தோழனும் நாளை மறுமையிலே அல்லாஹ் சொல்கிறான், வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, உங்களை விசாரிப்பதற்கு கூட அவனுக்கு நேரம் இருக்காது. யுபஸ்ஸரூனஹும் யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமிதின் பிபனீஹி, நரகத்திற்கு முன்னால் ஒரு மனிதன் கொண்டு போய் நிப்பாட்டப்படுகிற அந்த நாளிலே அந்த மனிதன் சொல்லுவானாம், பிபனீஹி, இறைவா நான் நரகத்திற்கு செல்லவில்லை, இதோ என்னுடைய பிள்ளை இருக்கிறான், அவனை தூக்கி நரகத்தில் போடு. வ சாஹிபதிஹி, என்னுடைய தோழன் இருக்கிறான், அவனை தூக்கி நரகத்தில்
உம்மிஹி வ அபீஹி, என்னுடைய தாயும் தகப்பனும் இந்த கூட்டத்திலே இருக்கிறார்கள், அவர்களை தூக்கி நரகத்தில் போடு. வ ஃபஸீலத்தில்லதி துவீஹி, எனக்கு பக்கத்துல வீடு கட்டி வாழ்ந்தார்கள் என்னுடைய உறவினர்கள், அவர்களை தூக்கி நரகத்தில் போடு. சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்லுவான் தெரியுமா? வமன் ஃபில் அர்தி ஜமீஆ, உலகத்தில் இருக்கிற எல்லா பயனையும் தூக்கி நரகத்துல போடு. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள். நான் ஏதோ என்னுடைய சுய கருத்துக்களையோ கதையடிக்கிற புத்தகங்களில் படித்து வந்து இந்த வார்த்தைகளை பேசவில்லை. சூரா அல் மஆரிஜ் என்கிற அத்தியாயத்தை புரட்டி பாருங்கள். அந்த மனிதன் சொல்கிறான், வமன் ஃபில் அர்தி ஜமீஆ, உலகத்தில் இருக்கிற அனைவரையும் தூக்கி நரகத்தில் போடு. சும்மா யுஞ்சி, என்னையும் மாத்திரம் காப்பாத்திரு. அல்லாஹ் சொல்வானாம், கல்லா, அவ்வாறு கிடையாது. இன்னஹா லலா, இது சுட்டரிக்கக்கூடிய நெருப்பு. நஸாஅத்தல் லிஷவா, உன்னுடைய தோள்களை அது உரிக்க போகிறது. ததுஉ மன் அதுபர வதவல்லா, புறக்கணித்து ஓடிய அனைவரையும் இது சாகடிக்க போகிறது என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறார். உலகத்தில் வாழும் பொழுதே இந்த உறவுகளுக்கு பயந்து நடங்கள். உலகத்தில் வாழும் பொழுதே அந்த உறவுகளை எப்படி பேண வேண்டும் என்பதிலே கவனமாக இருங்கள். உலகத்தில் உயிரோடு அவர்களோடு வாழும் பொழுதே அந்த உறவினர்களுக்கு மத்தியில் நீங்கள் எப்படி அல்லாஹ்வுடைய வார்த்தைகளையும் நபிகளாருடைய பொன்மொழிகளையும் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும், அழகிய இஸ்லாமிய குடும்பமாக வாழ வேண்டும் என்பதை நீங்கள் கற்று உங்களுடைய வாழ்க்கையை நடத்துங்கள். மறுமை நாள் வந்துவிட்டால் இந்த உறவுகள் நமக்கு பலனளிக்காது. அதனால்தான் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நம்மில் ஒவ்வொருவருக்கும் சொர்க்கம் போகக்கூடிய ஆசை இருக்கும், நரகத்திலிருந்து நான் எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். அப்படியான இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்ட இறை விசுவாசிகளே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீகுமுன் நாரா, உங்களையும் நரகத்திலிருந்து காப்பாற்றுங்கள், உங்களை சார்ந்திருக்கிற உங்களுடைய உறவுகளையும் நரக நெருப்பில் இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன்? வகூதுஹ அன்னாசு வல் ஹிஜாரா, நாளை மறுமை நாளில் உங்களுக்காக படைக்கப்பட்ட அந்த நரகத்தை அல்லாஹ் மனிதர்களாகிய உங்களையும் கற்களையும் வைத்துத்தான் சூடேற்றுவான். அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாத், கடுமையும் கொடூரமும் கொண்ட வானவர்கள் அந்த நரகத்தின் மீது இருக்கிறார்கள். லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன், அல்லாஹ் கட்டளை போட்டால் அதற்கு அவர்கள் மாறு செய்யவே மாட்டார்கள். திருக்குர்ஆன் பேசுகிறது. நாளை மறுமை நாளில் இந்த உறவுகள் எல்லாம் நமக்கு எதிராக நிற்பதை விட
இன்ஷா அல்லாஹ் இசாவுடைய ஜமாத்து நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகு பள்ளியில நடைபெறும் என்கிற செய்தியை நாம் சொல்லிக் கொள்கிறோம். திருமறை குர்ஆனுடைய இப்படி பல இடங்களை நாம் புரட்டி பார்க்கிற பொழுது ஒரு இறை நம்பிக்கை அவன் உலகத்தில் வாழுகிற காலகட்டத்திலேயே அவனுக்கு இந்த உலகத்தில் அவகாசம் கொடுக்கப்படுகிற நிலையிலேயே தனக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த உறவுகள் விஷயத்தில் மிக கவனமாக நடந்து கொள்ளுமாறு பல்வேறு திருமறை குர்ஆனுடைய வசனங்களும் ஹதீஸ்களும் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் நம்முடைய குடும்பத்தை சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்படுகிற ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பம் இருக்கிறதா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு இஸ்லாமிய குடும்பம் என்று தன்னை அடையாளம் காட்டிக் கொள்ளக்கூடிய மக்கள், இஸ்லாமிய குடும்பம் என்று தன்னை மக்களுக்கு மத்தியில் வெளிக்காட்டிக் கொள்ளக்கூடிய மக்கள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் திருமறை குர்ஆன் அடிப்படையிலையும் ஹதீஸ் அடிப்படையிலையும் நடத்துகிறார்களா என்பதை முஸ்லிம்களாகிய நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். என் பிள்ளை இப்ப மௌத்தா போனா அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கிற ஒரு உறுதிமொழியை பெற்றோர்களாகிய நாம் கொடுக்க இயலுமா? என்னுடைய கணவர் மரணித்தால் இப்பொழுது கண்டிப்பாக சொர்க்கம் போவார் என்கிற உறுதிமொழியை நம்மால் கொடுக்க முடியுமா? நம்முடைய மனைவி மரணித்தார் என்று சொன்னால் இப்பொழுது அவள் கண்டிப்பாக சொர்க்கம் போவாள், என்னுடைய வீட்டிலே முழு நேர வேலையாக என்னை கவனிப்பதற்கு அப்பாற்பட்டு அமல்களில் அவள் கண்டிப்பாக ஈடுபடக்கூடியவளாகத்தான் இருந்தால், பாவம் செய்வதை விட்டு முடிந்தவரை விலகி இருந்தால், குர்ஆன் ஹதீஸுக்கு கட்டுப்பட்டு தான் அவளுடைய வாழ்க்கையை அவள் நடத்தினார் என்கிற உறுதிமொழியை ஒரு கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் கொடுக்கக்கூடிய நிலையிலே முஸ்லிம்களாகிய நாம் வாழுகிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரய்யத்திஹி, உங்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகள் குறித்து கண்டிப்பாக நாளை மறுமையில் விசாரிக்கப்பட இருக்கிறீர்கள். முதலாவதாக ஒரு பெற்றோர் என்கிற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாயும் தந்தையும் தங்களுடைய பிள்ளைகளை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வளர்க்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகளார் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் நல்ல மனிதர்களாகவே உலகத்தில் பிறக்கின்றன. இயற்கை மார்க்கத்தின் அடிப்படையில் தான் அது பிறக்கிறது. அந்த பிள்ளை யூதனாக, கிறிஸ்தவனாக, நல்லவனாக, கெட்டவனாக மாறுவதற்கு காரணம் அவனை பெற்றெடுத்த பெற்றோர்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இன்றைக்கு நம்மில் பலர் புலம்புகிறோம், என் புள்ள சரியில்லை, எனக்கு அடங்கவே மாட்டான். எந்த பெற்றோருக்கு இந்த புலம்பல் இல்லை? சொல்லுங்கள் பாப்போம். அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர. என் புள்ள எனக்கு அடங்க மாட்டான். தன்னுடைய தோழியை இன்னொரு வீட்டிலே போய் சந்திக்கும் போதோ, ஒரு பயான் நிகழ்ச்சியிலே சந்திக்கும் போதோ, ஒரு திருமண நிகழ்ச்சிகளில் ஒரு பெண் இன்னொரு பெண்ணை சந்திக்கும் போதோ தன்னுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லி அழக்கூடிய எத்தனையோ பெற்றோர்களை இன்றைக்கு தமிழகத்தில் பார்க்கிறோம். பிள்ளைகளுடைய சேட்டை தாங்க முடியல, அவனுடைய அழிச்சாட்டியம் தாங்க முடியல. பெற்றோர்களாகிய எங்களுக்கு அவன் கெட்ட பெயரை தான் உண்டாக்குகிறான் என்று சொல்லி
சிறு வயதிலேயே எத்தனையோ பிள்ளைகள் மதரசாக்களில் கொண்டு போய் அடைக்கப்படுகிற காட்சி தமிழகத்தில் இல்லையா? என் பிள்ளை எனக்கு அடங்க மாட்டான், ஊர்ல உள்ள பல மக்களோடு சேர்ந்து ஊர் சுத்துறான், நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வர்றான், சுத்தமா தொழவே மாட்டான், அவன் வாழ்க்கையில ஒழுக்கமே இல்லை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, போடு அவன ஹாஸ்டல்ல போய் சேர்க்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். மதரசாக்களில் போய் சேர்க்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஒரு ஆண் தகப்பனாக இருப்பான் என்றால் கடையிலே தன்னோடு பேசுகிற தன்னுடைய நண்பனிடத்திலே, டீ கடையிலே ஒன்று சேரும் போது, பயணத்திலே போய் கொண்டிருக்கும் போது, நீண்ட நாள் ஒரு நண்பனை சந்திக்கிற நேரத்திலே எத்தனையோ விஷயங்களை பேசுவான். அதோடு சேர்த்து என் பிள்ளைக்கு ஒரு வழியை சொல்லுடான்னு கேட்பான். என் பிள்ளையினுடைய எதிர்காலத்திலே நினைத்து நான் வருத்தப்படுகிறேன் என்று புலம்பக்கூடிய எத்தனையோ பெற்றோர்களை நாம் பார்க்கிறோமே. பிள்ளை கைமீறி சென்றதற்கு பிறகு இந்த புலம்பலை அவர்கள் புலம்புகிறார்கள். நபிகளார் சொன்னார்கள், உன் பிள்ளைய புத்தம் புதுசா எந்த தவறும் கரைபடியாத ஒரு மகானாக, மகத்துவம் உள்ள பிள்ளையாகத்தான் அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறார். அந்த பிள்ளை பொய் சொல்லுதா? எப்படி அது பொய் சொல்லுச்சு? பிறக்கும் போதே பொய் சொல்லி பிறந்ததா? என் பிள்ளை என் பேச்சுக்கு அடங்கவே மாட்டான், நான் ஒன்னு சொன்னா அதுக்கு எந்த செவிசாய்ப்பும் இல்லாமல் இருக்கிறான். உங்க பிள்ளை பிறக்கும் போது இந்த குணாதிசயம் உடையவனாக பிறந்தானா? எத்தனையோ பெற்றோர்கள் புலம்புகிறார்கள், என் புள்ள போதைக்கு அடிமையா இருக்கிறான். உங்க வயிற்றிலிருந்து வரும்பொழுது அவன் சிகரெட்டோட பிறந்தானா? நம்முடைய வயிற்றிலிருந்து வெளிவரும் போது அவன் போதை வஸ்துக்களோடு பிறந்தானா? என் புள்ள தொழவே மாட்டான். தொழுகை என்றால் என்னவென்று தெரியாத, பாவம் செய்யாத பிள்ளையாகத்தானே நம்முடைய வயிற்றில் இருந்து பிள்ளைகள் வெளிவருகிறார்கள். அந்த பிள்ளை எப்படி அல்லாஹ்வை மறக்கக்கூடிய பிள்ளையாக மாறுகிறான்? அந்த பிள்ளையினுடைய வாயிலிருந்து எப்படி பொய் வருகிறது? அந்த பிள்ளை எப்படி குர்ஆன் ஹதீஸ் என்கிற இந்த கோட்டை தாண்டுகிறான்? காரணம், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் அந்த கோட்டை தாண்டுவதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கும் பொழுது அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். பொய் பேச தெரியாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாம் நம்முடைய கணவரிடத்தில் பொய் பேசி இருப்போம். உண்மையை சொன்னால் சண்டை வரும், உண்மையை சொன்னால் பிரச்சனை வரும், வீட்டுக்குள்ளே கலவரம் ஏற்படும் என்பதற்காக ஒரு மனைவி தன்னுடைய கணவரிடத்திலே அவரை ஆசுவாசப்படுத்துவதற்கு ஒரு பொய் சொல்லுவாள். ஆனால் வீட்டில் நடந்ததை பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்க அம்மா இப்படி செய்யலையே, செய்யாத விஷயத்தை செஞ்சதா சொல்றாங்களே, ஓ இப்படி பொய் சொன்னால் பிரச்சனைகள் வராது போல. அங்கே பொய்யை அவன் கற்றுக்கொள்கிறான். பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்கிறோம், டிவி பார்க்காத, நாடகம் பார்க்காத, சினிமா பாடல்களை பார்க்காதே, நடிகர்களுக்கு பின்னால் போகாதே, அவர்களுடைய வசனங்களை, திரைக்கதை வசனங்களை உன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்காதே, அவர்களை போன்று நீ அலங்கரித்துக் கொள்ளாதே, எல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் அவர்களுக்கு சொல்லுகிற அதே நேரத்தில் நாம் டிவிக்கு முன்னால் உட்கார்ந்திருந்தால், நாடகம் பார்க்காதே என்று அவர்களுக்கு உபதேசித்து விட்டு நாம் நாடகம் பார்த்தால், நீ போய் படி, நான் ஒரு 10 நிமிஷம் ஆசுவாசமா பார்த்துட்டு வர்றேன், விளங்குமா அந்த குடும்பம்? நீ போய் படி, நீ போய் தொழுகு. இப்ப புதுசா வந்திருக்கிற படத்துல ஒரு பாட்டு போட்டுக்கிறேன், அதை கேட்டுட்டு வந்துடுறேன். பிள்ளைகள் படிக்கணுமாம், பிள்ளைகள் ஒழுக்கமாக இருக்கணுமாம், பிள்ளைகள் அல்லாஹ்வை பயந்து நடக்கணுமாம், பிள்ளைகள் குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் நடக்கணுமாம். அதையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் என்றால் உங்களுடைய பிள்ளை உங்களை போன்றே வளருவார்கள். நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்த்தே ஒவ்வொரு பாவகாரியங்களையும் கற்றுக்கொள்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லக்கூடிய வேத வாக்கு.
அப்படி இருக்கும்போது நாம் குடும்பத்தில் இஸ்லாம் எதை அழகிய குடும்பம் என்று சொல்கிறது என்றால், முதலில் அடிப்படையாக பெற்றோர்களாகிய தாயும் தந்தையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னால் திருக்குர்ஆனுடைய வசனங்களின் அடிப்படையிலையும் ஹதீஸ்கள் அடிப்படையிலையும் வாழ்ந்து காட்ட வேண்டும். நீங்கள் சுபு தொழுகாமல் தூங்கினால் உன்னுடைய பிள்ளையும் சேர்ந்தே தூங்குவார். பள்ளிவாசலில் பாங்கு சத்தம் ஒலித்துக் கொண்டிருக்கும் போது தகப்பன் வீட்டிலே தூங்கிக் கொண்டிருந்தால் உன் பிள்ளை எப்படி தொழுகையாளியாவா? பதறி துடித்து எந்திரிச்சு ஒழு செஞ்சு பள்ளிவாசலுக்கு ஓட்டம் எடுக்கிற ஒரு தகப்பனை பார்க்கிற பொழுது என் வாப்பா ஏன் இப்படி ஓடுறார், ஏன் அவசரப்படுறார், பாங்கு சத்தத்தை கேட்ட உடனேயே ஏன் அவருக்கு பதட்டம் ஏற்படுகிறது? அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற பயம். ஓ, இப்படித்தான் நாம் வாழ வேண்டும் என்று தொழுகையின் பக்கம் அவன் விரைவான். இவர் வீட்டுல ஹாயா படுத்திருப்பாரு, வீட்டுல இருக்கிற பிள்ளையை தொலை போக சொல்லுவாரு. அவன் என்ன செய்வான்? பாப்பா படுத்துக்கிட்டாங்க இருக்கிறார், நம்ம போவோம் அரட்டை அடிக்க. ஊர் சுத்த கிளம்பிடுவான். எப்பொழுது ஒரு நல்ல காரியத்தை வீட்டிலே தாயும் தந்தையும் நாம் செய்ய ஆரம்பிக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் பிள்ளைகள் வளர தொடங்குகிறார்கள் என்கிற அடிப்படையான ஒரு விஷயத்தை உள்ளத்தில் பெற்றோர்கள் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். இதுதான் அழகிய குடும்பம். இன்றைக்கு பல பெற்றோர்களை நாம் பார்க்கிறோம், பிள்ளைகளோடு நல்ல கம்யூனிகேஷனே இல்லை. பிள்ளைகளோடு நல்ல பாண்டிங் சொல்லுவாங்கல்ல, அந்த பாண்டிங் பிள்ளைகளோடு சரிவர இல்லாத நிலையில்தான் ஒரு தாய் தன்னுடைய பெண் பிள்ளையோடும் ஒரு தகப்பன் தன்னுடைய ஆண் பிள்ளையோடும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இஸ்லாம் அப்படி காட்டிக் கொடுக்கவில்லை. இன்றைக்கு பல தகப்பன்மார்கள் தன்னுடைய வீட்டிலே பாப்பா வந்துட்டாருன்னு சொன்னா ஏதோ எக்ஸாம் ஹாலுக்கு இந்த பறக்கும் படை வந்தா எவ்வளவு கப்சிப்புன்னு இருப்பாங்க. 12th 10th எக்ஸாம் எழுத போகும்போது அதை கண்காணிக்கிற ஆபீசர்கள் வந்து விட்டால் எப்படி இருக்கும்? கிளாஸ் ரூம்ல கலகலன்னு பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஹெட் மாஸ்டர் வந்துட்டார், எப்படி இருக்கும்? தகப்பன்மார்களை பார்த்தால் ஏதோ பயந்து நடுங்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். உண்மையில் அவன் இந்த உலகத்தில் உங்களுக்கு பயப்படுவானே தவிர, உங்களுக்காக தொழுவானே தவிர, உங்களுக்கு பின்னால் அவன் தொழமாட்டான். இஸ்லாமிய குடும்பங்களிலே பலர் தகப்பனை ஒரு பிள்ளை நெத்திக்கு நெத்தி பார்த்து பேசுகிற ஒரு வழக்கம் கூட இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. நாம் இன்றைக்கு அதிகமாக பார்க்கிறோமா? எந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளையினுடைய தோளிலே கையை போட்டு தோளுக்கு தோல் வளர்ந்த தன்னுடைய பிள்ளையை முத்தமிடுகிற ஒரு காட்சி இன்றைக்கு பார்க்க முடிகிறதா? அவரிடத்தில் விளையாடக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறதா? எந்த பிள்ளையாவது தன்னுடைய ரகசியத்தை தன்னுடைய தகப்பனிடத்திலே ஓபன் டாக் செய்கிற விஷயத்தை இன்றைக்கு இஸ்லாமிய குடும்பங்களில் பார்க்க முடிகிறதா? ஒண்ணு வாப்பா வர்றதுக்கு முன்னாடியே இவன் தூங்கிடுவான் வீட்டுல, இல்லன்னா வாப்பா வந்து வீட்டுல சாப்பிட்டு முடிச்சதுக்கு பின்னாடி மகன்காரன் போன் அடிப்பான், உன் புருஷன் தூங்கிட்டாரா, இந்தா வர்றேன். எத்தனை குடும்பத்தில் இருக்கிறது? தகப்பனுக்கும் பிள்ளைக்குமான உறவு இன்றைக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா? காலேஜில் இவனுக்கு ஒரு தேவை இருக்கும், அல்லது ஒரு மொபைல் போன் வாங்க வேண்டியது இருக்கும், காலேஜில் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும். பல வீடுகளில் ஆண் பிள்ளைகளுக்கு தாய்மார்கள் ஹீரோயினிகளாக இருக்கிறார்கள், தகப்பன்மார்கள் வில்லனாக இருக்கிறார்கள். ஆம்பளை பிள்ளைக்கு அம்மா. என்ன நடக்கும்? இவனுக்கு ஏதேனும் தேவை ஏற்படுகிற பொழுது டைரக்டா வாப்பாட்ட போய், வாப்பா இந்த மாதிரி எனக்கு ஒரு செலவு இருக்கு, எனக்கு ஒரு தேவை இருக்கு, பொருளாதாரம் வேணும், காசு வேணும், கொடுங்க என்று கேட்கிற பிள்ளைகளை விட இன்றைக்கு வாப்பா மகனுக்கான பாண்டிங் எப்படி இருக்கு தெரியுமா? நேரா அம்மாட்ட போவான். காலேஜில் ஒரு 5000 ரூபாய் செமஸ்டர் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கு, இப்ப எனக்கு தேவை 10,000 ரூபாய் தேவைப்படுகிறது, இந்த ஒரு தேவைக்காக தேவைப்படுகிறது, உன் புருஷன் சொல்லி வாங்கி கொடு. இவனுக்கு வாப்பா இல்ல, இவங்க அம்மாவுக்கு புருஷனா.
அம்மாவுக்கு கணவர், தனக்கு வாப்பா கிடையாது. மனதார உளமாற தன்னுடைய தகப்பனை தன்னுடைய இதயத்திற்கு நெருக்கமாக வைக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு தொலைந்து போய் கொண்டிருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? பாப்பா அங்க வர்றதை பார்த்தாலே திட்டு ஓடுறானே. பாப்பாவிடத்தில் உண்மையாக இருப்பதற்கு இன்றைக்கு உள்ள ஜெனரேஷன்ல உள்ள பிள்ளைகள் மறுக்கிறான், பயப்படுகிறான், பதட்டப்படுகிறான். தன்னுடைய நண்பர்களிடத்தில் தன்னுடைய தகப்பனை பார்த்து தப்பும் தவறமாக பேசுகிறான். அவருக்கு வேற வேலை இல்லை, சும்மா தொணன்னு சொல்லிட்டே இருப்பாரு. பல பேர்களை பற்றி பிள்ளைகள் சொல்கிறார்கள், எங்க பாப்பாக்கு வேற வேலையே இல்லடா, ஒரே அறுத்து தள்ளுவாரு. அறிவுரை சொல்லுவது அவனுக்கு ஏதோ பிளேடு போடுற மாதிரி இருக்கு. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? சிறு பிள்ளை அவன் குழந்தையாக இருக்கும் போது அவனை அள்ளி அள்ளி கொஞ்சிய தாய்மார்களும் தந்தைமார்களும் ஒரு வயசு இருக்கும் போது அந்த பிள்ளையை கவனிச்ச கவனிப்பு எப்படி இருந்தது? கண் முன்னால் கொண்டு வந்து பாருங்க. அப்படியே யாருக்கெல்லாம் தோல் மேல் வளர்ந்த பிள்ளைகள் இருக்கிறார்களோ, அது ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், பெண் பிள்ளையாக இருக்கட்டும், அவன் ஒரு வயதாக இருக்கும் போது அவனிடத்திலே நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? நாம் எப்படி இருந்தோம்? அவனை தூக்கினோம், அவனை கொஞ்சினோம், அவனை கூட்டி வண்டியில உட்கார வைத்து ஊர் ஊராக சுற்றினோம். அவனிடத்திலே என் தங்கமே, என் செல்லமே, என் ஈரக்குலையே, என் உயிரே, என் உலகமே பேசணுமா? ஞாபகம் இருக்கா? அவன் ஒரு அசிங்கம் செய்து விட்டால் கூட மூஞ்சி சுளிக்காமல் அவனுக்காக நீங்கள் சென்று ஒரு பொது சபையிலே அசிங்கப்பட்டோமா? கூச்சப்பட்டோமா? ஏன் பிள்ளை, ஏன் மவன், ஏன் மவன் உரிமையோடு அந்த பிள்ளைகளை தூக்கி கொஞ்சினோமே, உரிமை கொண்டாடினோமே. அந்த அன்பே அமுதே ஒரு 10 வயசு ஆனதுக்கு அப்புறம் ஏன் காணா போச்சு? அந்த பிள்ளை ஒரு 7 வயசு சிறுவனாக 7 வயசு சிறுமியாக இருக்கும் போது அந்த பிள்ளைகளை கொஞ்சுவது ஏன் நம்மிடத்திலே குறைந்து போனது? பெற்றோர்கள் என்றாலே கண்டிப்பார்கள். பெற்றோர்கள் என்றாலே நமக்கு எதிரி என்கிற சிந்தனையை அந்த பிள்ளைகளுக்கு உருவாக்கியது எது? நம்முடைய அறிவுரைகளின் தொனி அவர்களை நம்மை எதிரியாக பார்க்க வைக்கிறது. அறிவுரை சொல்லுங்கள், அதை பிள்ளைகளுக்கு அழகாக சொல்லுங்கள். இஸ்லாம் அதைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறது. இஸ்லாமிய அழகிய குடும்பத்தின் வரலாற்றை நாம் எடுத்து பார்க்கிற பொழுது ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் பிள்ளைகள் எந்த அளவிற்கு பாண்டிங்காக உறவோடு இருந்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்றிலே கொஞ்சம் படித்து பாருங்கள். நபி இப்ராஹிம் என்கிற ஒரு இறை தூதரை பற்றி மாதக்கணக்காக நாம் பேசினோம். அவர் ஒரு நாள் இரவு இறைவனிடத்திலிருந்து வஹி செய்தி வருகிறது, உன் பிள்ளைய அறுத்து இறைவனுக்காக அறுத்து பலியிடு என்கிற கட்டளை வருகிற நேரத்திலே மறுநாள் காலை விடுகிறது, பிள்ளையிடத்திலே போகிறார்கள். அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தை, மவனை எப்படி கூப்பிடுறாங்க பாருங்க. அந்த மவன் நல்லா பெருசா வளர்ந்துட்டாரு. அவரை கூப்பிடுறாரு யா புனை. அரபு படித்த அனைவருக்கும் தெரியும் இந்த வார்த்தை தன்னுடைய பிள்ளையை செல்லமாக கூப்பிடக்கூடிய வார்த்தை. என்னுடைய அருமை மகனே இங்க வா. இப்படி கூப்பிட்டால் நம்முடைய பிள்ளை கன்று குட்டி பசுமாட்டிடத்தில் ஓடுவதை போன்று வரும். ஏன் நாம கூப்பிட்டா காதுல உலாம ரூம்குள்ள ஒருத்தவ படுத்து கிடக்கா புள்ள, மகங்கார நாம அவன் பேரை சொல்லி கூப்பிட்டால் நம்மள ஏறெடுத்து பார்ப்படுகிறது கிடையாது. ஏன் கூப்பிடுகிற தொனி இருக்கிறது. அப்துல்லான்னு ஒரு பையன், அப்துல்லா செல்ல இங்க வாமா, இது ஒரு முறை. டேய் அப்துல்லா செவுட்டு பழங்க வா, இது ஒரு முறை. இஸ்லாம் எதை நமக்கு ஆர்வம் ஊட்டுகிறது? எதை நம்முடைய பிள்ளைகளிடத்தில் எப்படி அணுக சொல்கிறது? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி அணுகுகிறார்கள் என்று பாருங்கள். யா புனை, என்னுடைய அருமை மகனே வாப்பா, நான் நேற்றைய இரவு ஒரு கனவு கண்டேன்.
அன்னி அதுபஹுக, நான் உன்னை பலியிடுமாறு ஒரு கனவு கண்டேன். அல்லாஹ் எனக்கு அதை சொல்லி இருக்கிறான். ஃபந்துர் மாதா தரா, நீ என்ன நினைக்கிறன்னு சொல்லு. இது எவ்வளவு பெரிய மனிதாபிமானமான சூப்பர் கேரக்டர்னு பாருங்க. ஒரு தகப்பன் இப்படித்தான் இருக்கணும். பல குடும்பங்களில் ஒரு தகப்பன் எப்படி வாழ்கிறான் தெரியுமா? நான் எடுக்கிறதா முடிவு, நான் ஒரு முடிவு எடுப்பேன், அந்த முடிவுக்கு என் புள்ள கட்டுப்படணும். ஏன் உன் பிள்ளையுடைய முடிவு என்னன்னு கேட்க மாட்டியா? ஒரு தாய் கேட்க கூடாதா? தாய் சொல்லுவதை பிள்ளை அப்படியே கேட்டுவிட்டு போகணுமா? ஒரு தகப்பனும் தாயை விட பிள்ளைக்கு நல்ல ஐடியா வராதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அணுகுமுறையை கவனியுங்கள். தன்னுடைய பிள்ளையிடத்திலே போய் பாரதூரமான ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். நான் உன்னை அறுப்பதாக இறைவனிடத்திலிருந்து செய்தி கேட்டேன். பன்பொரு மாதா தரா, உன் விருப்பம் என்ன நீ சொல்லு, உன் ஐடியா என்ன அதை சொல்லு. இப்படிப்பட்ட பிள்ளை என்ன சொன்னது தெரியுமா? இன்னைக்கு ஒரு பலசர கடைக்கு போயிட்டு வாடான்னு சொன்னா மூத்த பிள்ளை என்ன சொல்றான்? உனக்கு நான் மட்டும்தான் பிள்ளையான்னு கேட்கிறான். ஏன் ரெண்டாவது ஒருத்தனை பெத்து வச்சிருக்கேன் அவனை போ சொல்லு. அவன் என்ன சொல்லுவான்? உனக்கு நான் மட்டும்தான் பிள்ளையா? மூணாவது ஒருத்தனை பெத்து வச்சிருக்கிறேன் அவனை அனுப்பு. பலசர கடைக்கு கூட நம்முடைய பேச்சை கேட்க மாட்டான். வீட்டுல பாத்திரம் கழுவுறதுக்கு கூட அக்கா தங்கச்சிக்கு மத்தியில சண்டை. நான் என்ன அடிமையா? நீ வச்ச வேலைக்காரியா? ஏன் உன் மூத்த மவ செய்ய மாட்டாளா? உன் இளைய மவ செய்ய மாட்டாளா? ஒரே என் தலையிலே வந்து விடியணுமா? தகப்பனும் தாயும் ஒரு வேலையை சொன்னால் இவ்வளவு பேச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலசர கடைக்கு போயிட்டு வர கதையை சொல்லல. உன் உயிரை அல்லாஹ்வுக்காக கொடுக்குமாறு அல்லாஹ் கேட்கிறான். நீ என்ன சொல்லுகிறாய்? கேட்ட மாத்திரத்தில் அந்த தகப்பனுடைய உள்ளம் குளிர்கிற வகையிலே ஒரு பதிலை சொன்னார்கள். யாபதி, என்னுடைய அருமை தகப்பனாரே, இஃப் அல் மா துமர், உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள். ஃபஸதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் ஒருவராக பார்ப்பீர்கள். நான் அப்படி நல்ல பிள்ளையா நடப்பேன்னு சொல்றாங்க. நான் அப்படி நல்ல பிள்ளையாக உங்களுக்கு வாழ்ந்து காட்டுவேன். என்னை நீங்கள் அப்படி வளர்த்தீர்கள் தகப்பனாரே என்று சொல்றாங்க. எப்படிப்பட்ட வார்த்தை இது! நம்ம பிள்ளையை அப்படி அணுகிறோமாங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு தோளுக்கு மேல் வளர்ந்த பெண் பிள்ளைகளாக இருக்கலாம், ஆண் பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் அன்பான, கனிவான, குலைவான பேச்சுக்கள் எத்தனை குடும்பத்தில் இருக்கிறது? வீட்டுல ஒரு வேலையை ஒரு பொம்பளை பிள்ளை செய்யலையா? காய்கறி அறுக்கல்ல, பாத்திரத்தை கழுவல்ல, வீட்டை பெருக்கல்ல, என்ன பேச்சு? அவளை கண்டிக்கிறோம். எப்படி கண்டிக்கிறோம் தெரியுமா? உன்னைய பெத்ததே வேஸ்ட், உன்னைய பெத்ததே வேஸ்ட், சாக கிடந்தாலும் தவுச்ச வாய்க்கு நீ எல்லாம் தண்ணி கொடுப்பியா? பல குடும்பங்களில் கேள்விப்படுகிறோம். உன்னைய பெத்து விட்டதுக்கு ஒரு 4 புடி மூட்டையை பெத்து விட்டு போயிருக்கலாம், அதுவாவது ஏதாவது பிரயோஜனமா இருக்கும். ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்ல. நீ எல்லாம் வாழ்க்கையில உருப்பிடுவியா? யாரு? பெத்த தாயி புள்ளைய பார்த்து கேட்கிறா, நீ எல்லாம் உருப்பிடுவியா? போ மாமியார் வீட்டுக்கு போ, உன் மாமியார் வாயிலே குத்துவா, அப்ப தெரியுண்டி என்னுடைய அருமை, அப்ப தெரியும் என்னுடைய அருமை. இந்த பிள்ளையிடத்தில் நாம் இப்படி பேசுகிறோமே, இந்த பிள்ளையை பொது இடத்தில் நம்முடைய உறவினர்களுக்கு முன்னால் கண்டிக்கிறோமே, அந்த பிள்ளையினுடைய அழகை குறை காணுகிறோமே, இதே பிள்ளை வீட்டுக்குள்ளே இருக்காளா? இந்த பிள்ளை கடை தெருகளுக்கு போவதில்லையா? காலேஜுக்கு போறதில்லையா? ஸ்கூலுக்கு போறதில்லையா? வாகனங்களிலே பயணிப்பதில்லையா? நம்முடைய பிள்ளையை இன்றைக்கு இஸ்லாமிய குடும்பத்திலே நாம் பார்க்கிறோம். தமிழகத்திலே பல இடங்களில் அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்ட ஒரு இளம் பெண் தாய் தகப்பனை விட்டு விட்டு இன்னொரு அந்நிய ஆணோடு ஓடி போகிறாள் என்றால் காரணம் என்ன?
நீ செஞ்ச தியாகத்தை மறந்து போறா, தகப்பன் உழைத்த உழைப்பை மறந்து போகிறாள். என்ன காரணம் தெரியுமா? வீட்டிலே நாம் அவளை நடத்துகிற முறைதான் காரணம். அவன் வருவான், நீங்க நம்ம வீட்டுல சொல்லுவோம் மூஞ்சியை மோதகட்டையும் பாரு. இன்னொருத்த என்ன சொல்லுவான், உன்னைய மாதிரி ஒரு அழகிய உலகத்துல பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவான். என்ன ஆகும்? என்னடா இது, பாப்பா நம்மளை இவ்வளவு கேவலமா பேசுறாரு, உம்மா நம்மளை உதவாக்கறன்னு சொல்றாங்க, ஆனா இவன் பரவாயில்லை நம்மளை ரொம்ப பாராட்டில பேசுறான். நாம அழகை குறை காண்போம், அவள் செய்கிற சின்ன சின்ன விஷயங்களை பாராட்ட மறப்போம். ஆனால் வெளியில் வாழக்கூடிய எவனாவது ஒருத்தன் நம்ம பிள்ளையை பாராட்டினால், மெச்சி பேசினால், அவருடைய அழகை தூக்கி பேசினால், அந்த பிள்ளை எவளாக இருந்தாலும் படிதாண்டத்தான் செய்வான், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அப்ப ஒரு தகப்பன் தாய் என்கிற ஸ்தானத்திலே இருக்கக்கூடியவர்கள், பிள்ளைகள் உங்களுக்கு கட்டுப்பட்ட பிள்ளையாக இருக்க வேண்டும் என்றால், நாம் சொல்லுகிற சொல்லுக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும் என்றால், நன்மீது அன்பும் பாசமும் கொண்டவர்களாக அவர்கள் மாற வேண்டும் என்றால், குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றால், முதலிலே நாம் அதை வாழ்ந்து காட்டிவிட்டு அவர்களுக்கு உபதேசம் செய்யும் போது அழகிய முறையில் அவர்களை கையாள கற்றுக்கொள்ளுங்கள். பாராட்டுங்க. நம்ம பிள்ளைய தானே நம்ம பாராட்டுறோம். அவ அசிங்கமாவே இருந்தாலும் அழகின்னு சொல்லுங்க. ஒருவேளை வேலை செய்யலையா, வீட்டுல சோம்பேறித்தனமா இருக்கிறாளா, அவளுக்கு அழகிய முறையில் பதிலை சொல்லுங்கள், அழகிய முறையில் அறிவுரை சொல்லுங்கள். லுக்மான் என்கிற ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்தார். அவருடைய வரலாற்றை படித்து பாருங்கள். அவரும் தான் பிள்ளைகிட்ட அப்படித்தான் பேசினார். யா புனை, என் செல்ல பிள்ளையே, அன்பு மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், நீ அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத. இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது மகத்தான பாவம், அநியாயம். பெரியவங்ககிட்ட மரியாதையா பேசு, உன் முகத்தை திருப்பி நடக்காத, கர்வம் கொண்டு உலகத்தில் அலையாதே, பெரியவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது உன் சத்தத்தை உயர்த்தி பேசாதே, உன்னுடைய நடையிலே ஆணவத்தை அகம்பாவத்தை காட்டாதே, நன்மையை ஏவு, தீமையை தடு, அதனால் ஏற்படுகிற சோதனைகளை சகித்துக்கொள். இப்படி எல்லாம் என்னைக்காவது கூப்பிட்டு அறிவுரை சொல்லி இருக்கிறோமா? ஊர் ஊரா எவனோடைய காஃபி டீ குடிக்க போறோமே, பெத்த புள்ளைய வாடா காஃபி சாப்பிட்டு வருவோம், வாடா ஏதாவது ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வருவோம், வா வாப்பாவும் நீ மட்டும் ஏதாவது பக்கத்துல எங்கேயாவது டூருக்கு போயிட்டு வருவோம், வா பீச்சுக்கு போயிட்டு வருவோம். என்ன உன் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு, பாப்பாட்ட ஏதாவது சொல்ல நினைக்கிறியா, சொல்லு மகனே. கேட்டிருக்கிறோமா? பெண் பிள்ளைகிட்ட கேட்டிருக்கிறோமா? அவர்களுக்கு என்ன தேவை, எதை நினைக்கிறார்கள், எதை செய்ய பார்க்கிறார்கள் என்கிற அவர்களுடைய உள்ளுணர்வை புரியாத பெற்றோர்கள் என்ன பெற்றோர்கள்? இஸ்லாம் அழகிய முறையிலே நமக்கு பாடம் நடத்துகிறது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அழகிய முறையிலே உபதேசம் செய்யுங்கள். அவர்களை கடிந்து கொள்வதிலே நீங்கள் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அவர்களை கடிந்து கொள்ளுங்கள். எத்தனையோ செய்திகளை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். பல பெற்றோர்களிடத்திலே இருக்கிற ஒரு பலகீனம் என்னவென்றால், தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்திலே ரொம்ப பொடுபோக்காக இருப்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனை பெண் பிள்ளைகள்கிட்ட ஆண்ட்ராய்டு என் பிள்ளை யூஸ் பண்ணலன்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறோமா? இல்ல இல்ல, என் பிள்ளைலாம் ஐபோன் யூஸ் பண்ணதுன்னு சொல்லக்கூடாது. போன் யூஸ் பண்ணாத எத்தனை பிள்ளைகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அந்த போன்ல அவ என்ன யூஸ் பண்றா கவனிக்கிறோமா? என்ன ஆப்பை ஏத்தி வச்சிருக்கிறா கவனிக்கிறோமா? ஆம்பளை பிள்ளையா இருந்தா கண்டுக்காம விட்டுறதா? அந்த ஆம்பளை பிள்ளை யாரிடத்திலே பேசுகிறான், அவனுடைய தொடர்பு எண்கள் என்னென்ன, யாரோடு பழகுகிறான், யாரோடு பேசுகிறான், யாரோடு அதிக தொடர்பிலே இருக்கிறான், அந்த நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களை குறித்தெல்லாம் நாம் கேட்கிறோமா? கேட்டோம்னா இப்ப வீட்டுல பூகம்பமே வெடிக்கும். என்னை நம்பலையா?
என் மேலேயே சந்தேகப்படுறீங்களா? சந்தேகப்பட்டா என்ன தப்பு? உன்னை பெற்றெடுத்த உன்னுடைய தாயும் தந்தையும் உன் மீது சந்தேகப்பட்டால் என்ன தப்பு? உன்னுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நீ தூய்மையாக வாழ வேண்டும் என்பதற்காக பெற்றோர்கள் இதை கண்டிப்பான முறையில் கவனிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நம்ம கவனிக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸையும் கவனிக்கிறோமா? பெரிய பிள்ளைகளை விடுங்க, சின்ன பிள்ளை இதை ஓடி திரியிறாங்களே, இந்த பிள்ளை சம்மர் லீவ் விட்டாங்கன்னா போதும், ஏண்டா சம்மர் லீவ் விட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க சேட்டை பயங்கரமான சேட்டையா இருக்கும். பெற்றோர்களாகிய நாம் அதை எப்படி அணுகுகிறோம்? அவன் கையில தூக்கி போன கொடு, நான் நிம்மதியா சாப்பாடு ஆக்கணும், நான் நிம்மதியா துணி துவைக்கணும், நான் நிம்மதியா 4 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும், நான் நிம்மதியா உட்கார்ந்து டிவி பார்க்கணும். அந்த நிம்மதியை இவன் குலைக்கிறானா? இந்த அப்படி சத்தமே வராம அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பெரியவர்களில் இருந்து சிறியவர்கள் வரைக்கும் இன்றைக்கு பெற்றோர்கள் செய்கிற மிகப்பெரிய ஒரு அநியாயம் என்னவென்றால், பிள்ளைகளுடைய கைகளிலே போன்களை கொடுத்து அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று இவனுக்கெல்லாம் போனை பத்தி தெரியுமான்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு பிள்ளைகளுடைய கைகளில் கூட இன்றைக்கு ஆண்ட்ராய்டு போன்களையும் ஐபோன்களையும் நாம் பார்க்கிறோமே. இது நல்வழி காட்டக்கூடிய சாதனமா? இது அவன் வயசுக்கு அவன் யார்கிட்ட பேச போறான்? வியாபாரம் பண்றானா? பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறானா? அவனுக்கு எதுக்கு போன்? நான் கேட்கிறேன், ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எதற்காக ஐபோன், எதற்காக ஆண்ட்ராய்டு போன்? அவர் அதை வைத்து எதை வளர்த்துக் கொள்கிறார்? அறிவை வளர்க்கிறதுக்காக ஆண்ட்ராய்டு போனா? நாம் பயன்படுத்துகிற எல்லா அப்ளிகேஷனுமே நம்முடைய அறிவை வளர்ப்பதற்காகவே இது நான் பயன்படுத்துகிறேன் சொல்ல முடியுமா? ஆபத்தானது. வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய அனைத்து அம்சங்களும் இன்றைக்கு ஆண்ட்ராய்டு போன்களிலே இருக்கிறதே. அந்த போன்களை சர்வசாதாரணமாக பிள்ளைகளுடைய கைகளிலே கொடுக்கிறோம். அதை அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள், எதையெல்லாம் நோண்டுகிறார்கள், எதையெல்லாம் பார்க்கிறார்கள், எதையெல்லாம் சேமித்து வைக்கிறார்கள், எதையெல்லாம் பகிர்கிறார்கள், யாருடன் பேசுகிறார்கள், எதையும் கவனிப்பது கிடையாது. என் லைன்ல நீ கிராஸ் பண்ணாம இருந்தா போதும், நீ என்ன வேணா பண்ணிக்கலாம் என்று பிள்ளைகளுடைய விஷயத்திலே பெற்றோர்கள் அலட்சியத்தன்மையோடு இருப்போம் என்றால் அது நமக்கு மிகப்பெரிய பாதகமாக வந்து அமையும் என்பதை பெற்றோர்கள் உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே பிள்ளைகளிடத்திலே ஒரு தவறை பார்க்கிறோமா? பிள்ளைகளிடத்திலே ஒரு தீமையை பார்க்கிறோமா? பல பெற்றோர்களுக்கு ஒரு மூட நம்பிக்கை இருக்கிறது. என்னவென்று சொன்னால், ஏன் புள்ள சுத்தமான புள்ள, ஏன் புள்ள பாவம் செய்யாத புள்ள, ஏன் பிள்ளைகிட்ட அது மாதிரியான தப்புகள் எல்லாம் வராது என்று போலித்தனமான நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளை அவர்களிடத்திலே மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயல்பாடுகளை பார்க்கிற பொழுது அழகிய முறையிலே கண்டித்திருக்கிறார்கள். கண்டிக்க வேண்டும், அதை அழகிய முறையிலே கண்டிக்க வேண்டும். ஊர்ல யாரோ உறவினர்கள் வந்து பிள்ளைய பத்தி தப்பா பேசுறாங்களா? என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும், நீ போன்னு சொல்றது. அது உண்மையா பொய்யான்னு ஆராய்றது கிடையாது. ஹதீஸ நீங்க எடுத்து பாருங்க. நபிகளாருடைய காலத்தில் ஒரு பெண் திருடி விடுகிறாள். அவளுடைய பெயர் ஃபாத்திமா. இந்த திருடிய குற்றச்சாட்டை சமூக மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். மக்சூமி என்கிற உயர்ந்த குலத்தை சேர்ந்த ஒரு பெண் திருடி விட்டால் இவளுக்கு இப்ப கைய வெற்ற தண்டனையை கொடுத்தா அந்த ஒட்டுமொத்த சமூகமும் தலை குனியணுமே. என்ன பண்றது? உடனே அங்கே ஒரு பேச்சு ஓடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல யாராவது போய் சமாதானம் பேசுங்கள். யாரை வச்சு சமாதானம் பேசுறது? அவருடைய வளர்ப்பு பிள்ளை
உசாமா, அவரை வச்சு பேசுவோம். ஸைத் ரலியல்லாஹு அவர்களை வச்சு பேசுவோம். இப்படி பேச்சு ஓடுகிறது. நபிகளாரிடத்தில் போய் இது சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதரே, இது மாதிரி மக்சூமி குலத்தை சேர்ந்த ஒரு பெண் திருடி விட்டால் அவளுக்கு தண்டனை இல்லாம பண்ணலாமா? அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் அப்படியே மாறுகிறது. கொஞ்சம் பாருங்கள், தன்னுடைய சமூக மக்களுக்கு மத்தியிலேயே ஒரு தவறை காண்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அதை கண்டிக்கிற விஷயத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்கிற அந்த வழிமுறையை பாருங்கள். முகங்கள் எல்லாம் சிவந்து போகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலே குழுமி இருந்த அத்துணை மக்களுக்கும் சொன்னார்கள், இன்னமா அஹ்லக மன் கான கபலக்கும், உங்களுக்கு முன் சென்ற சமூக மக்கள் அழிந்து நாசமாக போனதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய சமூகத்தில் உயர் சாதியினர் ஒரு தவறை செய்தால் அவர்களை மன்னிப்பார்கள். அந்த சமூகத்திலே ஒரு எளியவன் ஒரு தவறை செய்து விட்டால் அவனுக்கு தண்டனையை நிறைவேற்றினார்கள். சொல்லிவிட்டு நபிகளார் சொன்னார்கள், லவ் அன்ன ஃபாத்திமத்த பின்த முஹம்மதின் சரகத், என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும், அந்த ஃபாத்திமாவை விடுங்க, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் லகதஅது யதஹா, அவள் கையை நான் வெட்டுவேன் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய துணிச்சல்! ஊர்ல மற்றவர்கள் எல்லாம் பாவம் செய்யும் போது, தவறு செய்யும் போது விமர்சித்தவர்கள் தாம் உள்ள அந்த தப்பை செய்யும் போது அதை கண்டும் காணாமல் போவது ஒரு இஸ்லாமிய குடும்பத்துக்கு அழகு அல்ல. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தர்ம பொருட்களில் இருந்து ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்டு விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பேரிச்சம்பழம் தான், ஒரே ஒரு பேரிச்சம்பழம். இது நமக்கு இந்த பேரிச்சம்பழம் பெரிய விஷயமா இன்னைக்கு தெரியுமா? தெரியாது. ரொம்ப அற்பமான ஒரு பொருள். ஆனால் நபிகளார் தாம் புள்ள அந்த தப்பை செய்யும் போது கண்டிக்கிறார்கள். அந்த பேரிச்சம்பழத்தை அவருடைய வாயிலே விரலை விட்டு எடுத்து துப்பு, முகம்மதுடைய குடும்பத்தார்களுக்கு தர்ம பொருட்கள் ஹலால் இல்லை என்பது உனக்கு தெரியாதா? சாப்பிடாத மகனே என்று அறிவுரை சொன்னார்கள். பெற்றோர்களாகிய நாம் ஒரு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே நம்முடைய குடும்பம் இயங்க வேண்டும். அதற்கு மாற்றமாக பிள்ளைகள் நடைபெறுகிற பொழுது அவர்களுக்கு நல்ல முறையிலே கண்டித்து அறிவுரை சொல்ல வேண்டும். அந்த அறிவுரை அழகிய முறையிலே இருக்க வேண்டும் என்கிற பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக கணவன் மனைவி என்கிற உறவுக்கு வாங்க. இந்த கணவன் மனைவி என்கிற இந்த உறவு இன்றைக்கு இஸ்லாமிய குடும்பத்தில் எப்படி இருக்கிறது? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய அரசாங்கத்தின் கோர்ட்டுகளிலேயும் சரி, நீதிமன்றங்களிலேயும் சரி, ஊரிலே பல்வேறு ஜமாத்துகள் இருக்கும். ஒவ்வொரு ஊரிலையும் அந்த ஒவ்வொரு ஜமாத்தார்களிடத்திலேயும் சரி, இஸ்லாமிய குடும்பத்தில் இருந்து பல்வேறு விவாகரத்து, மனமுறிவு விண்ணப்பங்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறது. கல்யாணம் பண்றா 2 மாசம் வாழ்றான், கல்யாணம் பண்றா 3 மாசம் வாழ்றான். கேட்டா அந்த பொம்பளை ஆலிமா, இவரு ஆலிம்சா. அப்படியானவர்கள் கூட மனமுறிவுக்கு சர்வசாதாரணமாக ஆளாகிறார்கள். விவாகரத்து கேட்கிறார்கள். மனமுறிவு ஏற்பட்டு 2-3 மாதங்களிலே குடும்பம் சின்னாபின்னமாக போகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மனமுறிவுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்ப விவகாரங்களில் தன்னுடைய மனைவி மக்களோடு கணவனும் மனைவியும் எப்படி இருந்தார்கள் என்கிற வரலாற்று செய்தியை படிக்கிற பொழுது நம்மில் பல பேருக்கு அது அழகிய முன்னுதாரணமாக இருக்கிறது. யார் குடும்பத்துல பிரச்சனை இல்லை சொல்லுங்க பாப்பா? என் குடும்பத்துல பிரச்சனையே கிடையாதுன்னு எவன் சொல்றானோ அவன் குடும்பத்துலதான் ஊர்பட்ட பலாய் இருக்குன்னு அர்த்தம். என் குடும்பத்துல சண்டையே வராது, என் மாப்பிள்ளைக்கு எனக்கு சண்டையே வராது, அவர் என்னை கடிந்து கொண்டதே கிடையாது, அவர் என்னை ஏசியதே கிடையாது,
யாராவது சொல்ல முடியுமா? அதே ஆண்கள், என் மனைவி என்னோட உயிருக்கு உயிரா இருப்பா, நான் ஒரு தப்பு செஞ்சுட்டாலும் அவ விட்டு கொடுத்து போயிருவா, அவ என்னை கண்டிக்கவே மாட்டா, எங்களுக்குள்ள சண்டை வராது, சண்டை வந்தாலும் உடனடியா அப்படியே சரியா போயிடும் சொல்லக்கூடிய எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது. 50-60 வயசு ஆனவங்க இன்னைக்கு இருக்கிறோம். இன்னைக்கும் 50 வயசுல உள்ளவங்க கணவனோடு வாழக்கூடியவர்கள் இருக்கிறோம். 30 வயசுல இருக்கக்கூடியவர்கள் கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 25-30 வருஷங்கள் ஆயிருக்கும் கல்யாணம் முடிஞ்சு. எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஒரு பெண்ணோடு 30 வருஷத்தை கடத்திய ஒருவருக்கு அந்த பெண்ணோடு எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அந்த பெண்ணுக்கு அவர் மேல எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், புரிந்துணர்வு இருக்கணும். ஆனால் அப்படிப்பட்ட திருமண உறவுகளுக்கு மத்தியில் கூட இன்றைக்கு சண்டை வராமல் இருப்பதே கிடையாது. குழம்புல உப்பு கம்மியா சண்டை, உப்பு கூடிருச்சா சண்டை, வீட்டுல பொருள் வாங்கி தர்றதுல பிரச்சனையா பிரச்சனை, பிள்ளைகளை வச்சா பிரச்சனை, வீட்டுல அவர் சொல்றதை செய்யலையா பிரச்சனை, அல்லது அவருக்கு பிடிக்காத விஷயத்துல பெண்கள் நாம நடந்துகிட்டோமா பிரச்சனை. பல்வேறு குடும்ப பிரச்சனைகளிலே ஈடுபட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் திருப்பி செல்கிற பல்வேறு மோசமான காட்சிகளை இஸ்லாமிய குடும்பத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. இஸ்லாமிய அழகிய குடும்பம் என்றால் என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய அழகிய குடும்பத்தை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. யாருங்க தப்பு செய்ய மாட்டா? எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்களாகவே அல்லாஹ் படைத்திருக்கிறான். அப்படி படைக்கப்பட்டிருக்கிற நாம் கணவனிடத்திலே ஒரு பிடிக்காத ஒரு விஷயத்தை பார்த்து விட்டாலோ, அல்லது கணவன் மனைவியிடத்திலே ஒரு பிடிக்காத விஷயத்தை பார்த்து விட்டாலோ, கோபத்தை புறந்தள்ளி விட்டு கோபத்திற்கு இடம் கொடுக்காமல் அந்த இடத்தில் குர்ஆன் ஹதீஸுக்கு கட்டுப்பட்டு அதை எப்படி அணுக வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? இதை இறை நம்பிக்கையின் அடையாளமாக அல்லாஹ் சொல்கிறார். மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்களுக்கு கோபம் வந்தால், கடுப்பு வந்தால், வெறுப்பு வந்தால், அது யார் மூலமாகவோ வரட்டும், பிள்ளைகள் மூலமா வரட்டும், குறிப்பா கணவனுக்கு மனைவி மூலமா வரட்டும், மனைவிக்கு கணவன் மூலமாக வரட்டும், கோபம் வரும் பொழுது அவர்கள் அந்த கோபத்தை மென்று விழுங்குவார்கள். அந்த கோபத்தை வெளிக்காட்ட மாட்டாங்க. கணவன் மனைவியிடத்திலேயோ மனைவி கணவனிடத்திலேயோ எப்ப அந்த கோபத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றோமோ அப்ப குடும்பத்தில் நிம்மதியே இருக்காது. முடிந்த வரைக்கும் தன்னுடைய கோபத்தை அடக்கி அதை வெளிக்காட்டாமல் எப்பொழுது நாம் கடந்து செல்கிறோமோ அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். நாம சண்டை போட்டால் சைத்தானுக்கு ஆகச் சிறந்த கொண்டாட்டமாக இருக்கும் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லவில்லையா? ஒவ்வொரு நாளும் சைத்தானுடைய தலைவன் இப்லீஸ் இடத்திலே இந்த குட்டி சைத்தான்கள்லாம் இருக்கு, அவங்க எல்லாம் போய் கணக்கு கொடுப்பார்களாம். எப்படி? நான் இன்னைக்கு ஒருத்தனை தொலை விடாம பண்ணிட்டேன், நான் இன்னைக்கு ஒருத்தனை நோம்பு பிடிக்க விடாம பண்ணிட்டேன், நான் இன்னைக்கு ஒருத்தனை கெட்ட வார்த்தை பேச வச்சுட்டேன், நான் இன்னைக்கு ஒருத்தனை போதை அடிக்க வச்சுட்டேன், இப்படி எல்லாம் போய் கணக்கு சொல்லுவாங்களா? யார் சொல்லுகிற எந்த விஷயத்தையுமே அந்த இப்லீஸ் பெரிய விஷயமாக எடுப்பதில்லையா? கடைசியில ஒருத்தன் போய் சொல்றான், இன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ள போனேன், கணவனும் மனைவி ரொம்ப அந்யோன்யமா இருந்தாங்க, பார்த்தேன் ஒண்ணு சரி வரல, 2 பேருக்கு மத்திய ஒரு சின்ன ஒரு உராய்வை ஏற்படுத்தி விட்டேன், டமால் டுமில் வெடிச்சிருச்சு. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா, இவன் அவங்க பாப்பா வீட்டுக்கு போயிட்டா, 2 பேரும் இப்ப விவாகரத்து வரையும் வந்து நின்றுட்டாங்க என்று சொல்லும் போது சைத்தான் சொல்லுகிறானாம், கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்தி விட்டாயா, என்னுடைய அருகில் இருப்பதற்கு நீதான் தகுதியானவன். எவ்வளவு பெரிய வார்த்தை அது! வா என் பக்கத்துல உட்காரு என்று சொல்கிறான் என்றால்
இஸ்லாமிய அழகிய குடும்பமாக இருக்கிற நாம் நம்முடைய குடும்பத்திலே எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த பிரச்சனைக்கு இடம் கொடுக்காமல், கோபத்தை வெளிக்காட்டாமல் ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஏதோ மனைவி தப்பே செய்ய மாட்டாங்க போல என்பது போன்று கணவன் ஒரு தப்பு செஞ்சா படபடபடபடன் வெடிக்கிறது. அதே மனைவி ஒரு தப்பு செஞ்சிட்டா கணவன் தப்பே செய்யாத புனிதர் மாதிரி படபடபடபடம் என்று மனைவிட்ட வெடிக்கிறது, வார்த்தைகளை விடுறது. இஸ்லாம் அதை தடுக்கிறது. நபிகளாருடைய வாழ்க்கை வரலாற்றை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். தன்னுடைய மனைவி, அவங்க குடும்பத்திலே பிரச்சனை இருந்துச்சுங்க. ரசூலுல்லாஹ் குடும்பத்துல பிரச்சனையே இல்லையா? ரசூலுல்லாஹ் குடும்பத்துல பஞ்சாயத்தே வரலையா? நபிகளாருடைய குடும்பத்திலேயும் பயங்கரமான பிரச்சனைகள் ஏற்பட்டது. இன்னைக்கு அது மாதிரியான சூழலை ஒரு பெண் சந்தித்தாலோ ஒரு ஆண் சந்தித்தாலோ குடும்பமே ரெண்டா போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் எல்லாம் நபிகளாரும் சந்தித்தார்கள். ஆனால் அதை எப்படி மேனேஜ் பண்ணி போனாங்க என்பதிலே தான் நமக்கும் அவர்களுக்குமான வித்தியாசம் இருக்கிறது. உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருக்கிறாங்க. அப்படி வீட்டிலே இருக்கும் பொழுது அன்னைக்கு அவங்களோட டே, ஆயிஷா நாயகி அம்மையாருடைய டே. நபிகளார் அவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கும் பொழுது இன்னொரு மனைவியினுடைய வீட்டில இருந்து அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரப்படுகிறது. இதை எந்த பெண்ணுமே ஏத்துக்கிற மாட்டார். தன்னுடைய கணவர் தனக்குரிய நாளில் தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கும் போது ஏன் இந்த பெண் இப்படி சாப்பாடை கொடுத்து விடுறாங்கன்னு கோபம் வருது. வீட்டுக்குள்ள யார் யார் இருக்கா? அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க, ஆயிஷா நாயகி இருக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள், மூத்த சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. பாத்திர சட்டி வருது, நபிகளார் இருக்கிறாங்க, ஆயிஷா நாயகி இருக்கிறாங்க. எல்லாரும் இருக்கும்போது ஆயிஷா நாயகி என்ன பண்றாங்க? எல்லாரும் முன்னாடியுமே அந்த பாத்திரம் கொண்டு வந்த அந்த பெண், ஒரு அடிமை பெண் வர்றா கொடுக்கிறதுக்கு. இந்த உங்களுடைய மனைவியுடைய வீட்டுல இருந்து சாப்பாடு வந்துச்சு. ஆயிஷா நாயகி நபிகளாருக்கு முன்னிலையில், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு முன்னிலையில் அந்த சாப்பாடு தட்டி விடுறாங்க. தட்டி விட்டா அந்த பாத்திரம் கீழே விழுந்து சாப்பாடும் கொட்டுகிறது, பாத்திரமும் சுக்குநூறாக உடைந்து விடுகிறது. இந்த இடத்தில் நம்முடைய ஆண்மகங்களை வைத்து பாருங்கள். நாம் நம்முடைய நண்பர்களுக்கு மத்தியிலே, இன்னவித குடும்பத்தார்களுக்கு மத்தியிலே நம்முடைய மனைவியின் மூலமாக இப்படி இன்சல்ட் செய்யப்பட்டால் மனைவியிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்வோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்கள். அந்த இடத்துல அவ்வளவு ஜீனியஸாக நடந்து கொண்டார்கள். குடும்பம் நடத்துவதற்கு தகுதியான ஒரே ஆண்மகன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் தான். எப்படி நடந்து கொண்டார்கள் தெரியுமா? எல்லாரும் முன்னாடியும் தான் இன்சல்ட் செய்யப்பட்டதாக எல்லா மக்களும் நினைத்துக் கொண்டார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கருக்கு பதில் கொடுக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, என்னுடைய அருமை தோழரே, ஆயிஷா நாயகி யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுடைய மகளார். அவங்க சரியான கோபத்துல இருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி நீ பண்ணுவியா? நபிகளார் பதில் கொடுக்கிறார்கள், அபூபக்கரே, அது உங்களுடைய மகளார் கிடையாது, உம்முல் முஃமினீன், இறை நம்பிக்கையாளர்களின் தாயார் அவர். உங்க தாய்கிட்ட நீங்க கோபப்படுவீங்களா? இல்ல, பட மாட்டேன், நீங்க போலாம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் அதே பதிலை சொல்கிறார்கள். அவர்களையும் அனுப்பி விடுகிறார்கள். இப்ப வீட்டுல ஆயிஷா நாயகியும் அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும். எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு கதவை சாத்திட்டு, இன்னைக்கு நடக்கிற மாதிரி கலவரம் நடந்துச்சா? ஒன்றுமில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அதை பற்றி எந்த கடுமையும் காட்டவில்லை. ஒன்றே ஒன்று சொன்னார்கள், பாத்திரம் நம்ம இது கிடையாது, அந்த பாத்திரத்துக்கு பதிலா வேற பாத்திரத்தை கொடுத்துருங்க. பாத்திரத்தை உடைச்சிங்க, எல்லாரும் முன்னாடி அதை உடைச்சிங்க, ஏன் மனசு நோயிருச்சு? அதை பற்றி எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்காமல் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள், இந்த பாத்திரம் நம்ம இது இல்ல, அதுக்கு பதிலா அந்த பெண்ணுக்கு வேற பாத்திரத்தை கொடுத்து விட்டுருங்க.
பிரச்சனை சால்வு. எங்கே ஒரு ஆண்மகன் கோபப்படுவதற்கு தகுதியோ அந்த இடத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி மனைவியை அரவணைத்து சென்ற காட்சிகளை பார்க்கிறோம். பெண்களுக்கு அதே சட்டம் தான். ஆண்களிடத்தில் ஒரு குறையை பார்க்கிறோமா, ஒரு விரும்பத்தகாத செயலை பார்க்கிறோமா, அதை மார்க்கத்திற்கு உட்பட்டு சகித்து கொண்டு போகக்கூடிய பழக்கம் முஸ்லிம் பெண்களிடத்தில் இருக்க வேண்டும். சின்ன விஷயங்களை எல்லாம் பெரிய விஷயமாக்க கூடாது. நபிகளாருடைய காலத்தில் நடந்த இன்னொரு செய்தியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு நாள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு இரவு நேரத்தில் வருகிறார்கள். வர்றாங்க, ட்ரெஸ் கலட்டுறாங்க, தன்னுடைய மேலாடையை எடுத்து செவத்துல மாற்றாங்க, பாய் விரிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தூங்கி விட்டார்கள். ஆயிஷா நாயகியும் படுத்துட்டாங்க. ஆயிஷா நாயகி அவர்கள் படுத்து விட்டார்கள் என்று நினைத்து கொண்டு ரசூலுல்லாஹ் மெதுவா எழும்புறாங்க. அதாவது ஒருத்தருக்கு தெரியாம எந்திரிச்சு போகணும்னா எப்படி எந்திரிச்சு போவோம், அப்படி எந்திரிக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். சத்தமே வராமல் தன்னுடைய மேலாடையை மாட்டுகிறார்கள். எந்த விதமான சத்தமும் இன்றி செருப்பையும் மாட்டுகிறார்கள். இரவு நடுநிசையில் அல்லாஹ்வுடைய தூதர் எங்கேயோ போறாங்க. ஆயிஷா நாயகி தூங்கிட்டாங்க நினைச்சிட்டு இவ்வளத்தையும் செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்க. ஆயிஷா நாயகி தூங்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிற எல்லா செயல்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்யறாங்க தெரியுமா? நபிகளாரை பின்தொடர்ந்து போகிறார்கள். இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஸ்ட்ரீட் லைட்லாம் அன்னைக்கு இல்ல. அன்னைக்கு விளக்குகள் கிடையாது. நபிகளாரை பின்தொடர்ந்து போகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எங்கே போகிறார்கள் என்றால் ஜன்னத்துல் பக்கீக்கு போய் அங்கே போர்க்களத்தில் உயிரை விட்ட நபித்தோழர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். துவா செஞ்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வேகமாக நடந்து வருகிறார்கள். இப்ப வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஆயிஷா நாயகி வீட்டுல இல்லைன்னா என்ன ஆகும்? அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடியே நம்ம வீட்டுக்கு போய் இருந்தாகணும். அப்படியான சூழ்நிலையில் அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகளார் வீட்டை நோக்கி நடந்தார்கள், நானும் நடந்தேன். நபிகளார் ஓட்டமும் நடையுமாக நடந்தார்கள், நானும் ஓட்டமும் நடையுமாக நடந்தேன். இருட்டுல யாரு கிராஸ் பண்றாங்க எதுவும் தெரியாது. சுத்தி முத்தி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வீட்டிற்கு வருவதற்கு முன்பாக ஓடி போய் டபக்குன்னு படுத்துக்கிட்டேன். ஓடி போனா என்ன ஆகும்? கடுமையா வேர்க்குது. ஆயிஷா நாயகிக்கு கடுமையாக மூச்சு வாங்குது. நபிகளார் வீட்டிற்குள்ளே வருகிறார்கள். ஆயிஷா நாயகியினுடைய நிலையை பார்க்கிறார்கள். நார்மல் கண்டிஷன்ல அவங்க இல்ல. ஒரு ஆள் தூங்குனா எப்படி இருப்பாங்க அப்படி இல்ல. வேர்க்குது, படபடன்னு மூச்சு வாங்குது. நபிகளார் கேட்டே விட்டார்கள், ஆயிஷா என்ன நடந்தது, ஏன் உங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்குது இப்படி கேட்கிறாங்க. கேட்டவுடன் ஆயிஷா நாயகி மழுப்புகிறார்கள், இல்லை ஒண்ணுமில்லை அல்லாஹ்வுடைய தூதரே. இந்த செய்தி சஹீஹான செய்தி, சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஒன்றுமில்லை அல்லாஹ்வுடைய தூதரே. நபிகளார் பிடிச்சு கேட்கிறாங்க, நீங்கள் உண்மையை எனக்கு சொல்கிறீர்களா? இல்லை என்றால் படைத்த ரப்பு எனக்கு நேரடி தொடர்பிலே இருக்கிறான், அவன் எனக்கு சொல்லிக் கொடுக்கட்டுமா? உடனே தான் செய்த அந்த செயலை அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே ஒத்துக்கொள்கிறார்கள். இந்த மாதிரி எந்திரிச்சிங்க என்று சொல்லாமலே எங்கே இரவு நேரத்துல போறீங்க, எங்க போறீங்கன்னு பார்ப்பதற்காக நான் உங்களுக்கு பின்னால் வந்தேன். இந்த இடத்தில் ஒரு கணவன் என்கிற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் மகன் என்ன மாதிரியான சிந்தனைக்கு நம்ம போவோம்? என்ன மாதிரியான சிந்தனைக்கு போவோம்? தன்னுடைய மனைவி தன் மீது சந்தேகப்படுகிறாள், தன்னுடைய நடத்தையிலே சந்தேகப்படுகிறாளா, உடனே விவாகரத்து என்கிற முடிவுக்கு தான் போவோம். ஒரு குறுகிய பிரிவு என்கிற முடிவுக்கு தான் போவோம். ஆனால் அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே நடந்து கொண்ட விதத்தை அன்னை ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்னை லேசாக கிள்ளினார்கள், லேசாக கிள்ளினார்கள், அது எனக்கு லேசாக வலித்தது, அவ்வளவுதான், பிரச்சனை முடிந்தது. எங்கே கலவரமாகுமோ, எங்கே குடும்பத்திலே பிரிவு வருமோ,
சண்டை போடுவதற்கு எது தகுதியான இடமோ அந்த இடத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு அவர்கள் செய்கிற பிழைகளை அலட்சியப்படுத்தி நாம் போவோம் என்றால் அந்த குடும்பம் இஸ்லாமிய குடும்பமாக இருக்கும். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் இறைவனும் எந்த குடும்பத்தை அழகிய குடும்பம் என்று சொல்கிறார்கள் என்றால், எந்த குடும்பத்தில் திருமறை குர்ஆனும் ஹதீஸும் நிலைநாட்டப்படுகிறதோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மையை ஏவி தீமையை தடுத்த மனிதர்களாக எந்த குடும்பத்திலே மனிதர்கள் வாழ்கிறார்களோ அதைத்தான் இஸ்லாம் சிறந்த குடும்பம் என்று சொல்கிறது. தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையிலும் இறையச்சத்திலேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்ளுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், தீமையிலேயும் வரம்பு மீறுகிற காரியங்களிலேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்ளாதீர்கள். அப்ப கணவன் மனைவி பிள்ளைகள் இவர்களிடத்தில் இறைவன் எதிர்பார்க்கிற விஷயம் என்ன? உங்களுக்குள்ளே நீங்கள் இறையச்சத்தில் உதவி கொள்ளுங்கள், அதை பகிர்ந்து கொள்ளுங்கள், அதை நீங்கள் அன்பளிப்பு செய்யுங்கள். குர்ஆன் ஹதீஸ் என்கிற இந்த அடிப்படைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வளருங்கள். உங்களுடைய கணவன் அப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பாருங்கள். நீங்களும் அந்த அடிப்படையில் வாழ வேண்டும் என்பதை எதிர்பாருங்கள். தொழுகையிலே கணவர் அசால்ட்டாக இருக்கிறாரா? உபதேசம் செய்யுங்கள், ஏவுங்கள். மனைவியிடத்திலே ஒரு கணவர் பலகீனத்தை பார்க்கிறாரா? கணவன் அவருக்கு இறையச்சத்தை ஊட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் அல்லாஹ்வுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டு பரிமாறிக்கொண்டு இறையச்சத்தோடு வாழுகிற அந்த குடும்பம்தான் இஸ்லாமிய அடிப்படையில் அழகிய குடும்பமாக கருதப்படுகிறது. இல்லை என்றால் அந்த வீட்டை, இறை நினைவு இல்லாத வீட்டை அழகிய குடும்பம் என்று இஸ்லாம் சொல்லவில்லை, மாறாக அதை மன்னரை என்று சொல்கிறது. லா தஜஅலு கப்ரி லா தஜஅலு புயூதக்கும் மகாபிர், நபிகளார் சொன்னார்கள், உங்களுடைய வீடுகளை பிணங்களை புதைக்கிற கபர்ஸ்தானாக நீங்கள் மாற்றி விடாதீர்கள். இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்ரா, எந்த வீட்டிலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ, அல்லாஹ்வுடைய வேத வரிகள் ஓதப்படுகிறதோ, அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். அப்ப நம்ம குடும்பம் அழகிய குடும்பமாய் இருக்கான்னு கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டியதுதான். இரவு நேரங்களில் அல்லது மகரிபு நேரங்களில் திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படுகிறதா, மொழியப்படுகிறதா, அல்லது பிக் பாஸ் ஓடுதா, அல்லது நாடகங்கள் ஓடுகிறதா, அல்லது புதுப்படங்கள் ஓடுகிறதா, அல்லது வீணான விஷயங்களிலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமா என்பதை குடும்பத்தில் இருக்கிற ஆண் பெண் பிள்ளைகள் என அனைவரும் சிந்தித்து பார்த்து வரக்கூடிய காலங்களிலே நம்முடைய குடும்பத்தை இஸ்லாமிய அழகிய குடும்பமாக உருமாற்றி குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே நடைபெறக்கூடிய அழகிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களை ஆக்கி அனுபவியட்டும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.